கலெக்டர்களுக்கும் எஸ்பிக்களுக்கும் கோட்டையில் வெடித்த மோதல். உளவுத்துறை கொடுத்த அந்த ரகசிய ரிப்போர்ட், முதல்வர் விஜய் போட்ட அதிரடி உத்தரவு. கடந்த திமுக ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறையில நடந்த மெகா வசூல் வேட்டை, தாவேக்கவில் குவியும் மாஜிக்கலோட மெகா பின்னணி, தமிழ்நாட்டில் கஞ்சா கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தாவேக்க அரசு கொண்டு வரும் புதிய அவசர சட்டம். இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியால பார்க்க போறோம். வணக்கம், இது INT பயர். ஜூன் 29, ஜூன் 30 இந்த 2 நாளா சென்னையில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கலெக்டர்கள், எஸ்பிக்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் மாநாட்டை நடத்துறாரு முதலமைச்சர் விஜய். ஆட்சி அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேலாகிற நிலையில அரசு மேல சட்டம் ஒழுங்கு புகார்களும் பெண்கள் பாதுகாப்பு பத்தின புகார்களும் தொடர்ந்து எகிரிட்டே போகுது. இந்த நிலைமையில தான் ஜூன் 29, ஜூன் 30 இந்த 2 தினங்கள்லையும் அரசின் அனைத்து துறை திட்டங்கள் பத்தின ஆய்வையும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பத்தின ஆய்வையும் நடத்துறாரு முதலமைச்சர் விஜய். இதை பத்தி விசாரிச்ச வரைக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாவட்ட உளவுத்துறை அதிகாரிகள்ட்ட இருந்தும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, போன கவர்மெண்ட்ல போட்ட மக்களோட திட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அப்படி முடிக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம், அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை முதல்வர் விஜய் ஏற்கனவே வாங்கிட்டாராம். அந்த ரிப்போர்ட்ல பெரும்பாலான மாவட்டங்கள்ல கலெக்டர்களுக்கும் எஸ்பிக்களுக்கும் இடையில பயங்கர முரண்பாடும் மோதலும் ஓடிட்டு இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அதுவும் குறிப்பா சட்டம் ஒழுங்கு மேட்டரில் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்துறவங்க, மணல் கடத்துறவங்க, அப்புறம் சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடுறவங்கள குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள வைக்கணும்னா கலெக்டரோட சைன் வேணும். கலெக்டர் ஓகே சொன்னாதான் அதை எஸ்பியால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கலெக்டர், எஸ்பி இந்த 2 உயரதிகாரிகளுக்கு நடுவில் ஒரு சரியான கோஆர்டினேஷனே இல்லைங்கிறது தான் முதல்வருக்கு போன அந்த மெகா ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் இருக்கிற இந்த கோவில்கள், சுடுகாடுகள்னு சில இடங்கள்ல சாதி பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு முதலமைச்சர் விஜய் நேற்று நடந்த மாநாட்டில் பேசுறப்போ கலெக்டர்கள், எஸ்பிக்களுக்கு நடுவில் கண்டிப்பா ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த பார்டர் மாவட்டங்களில் கனிம வள கடத்தல், போதைப் பொருள் நம்ம மாநிலத்துக்குள்ள நுழையிற விவகாரங்கள்ல கலெக்டர்களும் எஸ்பிக்களும் ஒன்னா சேர்ந்து தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அதோட கலெக்டர்கள், எஸ்பிக்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கப்படும்னு, சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை தைரியமா செய்யலாம், அரசியல் தலையீடோ இல்ல ஆட்சியோட தலையீடோ அதுல கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கவே படக்கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காராம். அடுத்ததா பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கிற வில்லங்கங்களையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு நம்ம நரியார். பல வருஷத்துக்கு முன்னாடி தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஆனா 2004 வருஷம் கும்பகோணம் தனியார் பள்ளி தீ விபத்துல ஏகப்பட்ட குழந்தைகள் கருகி இருந்ததுனால அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பள்ளிகள் பர்மிஷன் விஷயத்துல சில அதிரடியான உத்தரவுகளை போட்டாங்க. அதன்படி தனியார் பள்ளிகள் இனிமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிரந்தர அங்கீகாரம் வாங்க முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பள்ளிகளோட பாதுகாப்பு அம்சங்களை செக் பண்ணிட்டு தான் அதிகாரிகள் பர்மிஷன் தரணும்னு ஜெயலலிதா சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனா போன திமுக ஆட்சியில 10 வருஷ காலம் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணா அதுக்கு நிரந்தர அங்கீகாரம் தர மாதிரி ஒரு அரசாணையை கொண்டு வந்தாங்க. இதை பயன்படுத்தி பல பள்ளிகள் கிட்ட பெரிய லெவல்ல வசூல் வேட்டை நடந்ததா இப்போ புகார்கள் கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்களை தரம் உயர்த்துற மேட்டர்லையும் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அதாவது ஒரு மிடில் ஸ்கூல்னா 20க்கு 20 ரூம் இருக்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கணும், ஸ்கூலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 வழி இருக்கணும், மாடி இருந்தா அந்த மாடிக்கு ஏறி இறங்குறதுக்கு 2 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்கணும். ஆனா இந்த எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாத நர்சரி பள்ளிகளுக்கெல்லாம் மிடில் ஸ்கூலா தரம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுக்காக போன ஆட்சியில ஒவ்வொரு ஸ்கூல் கிட்ட இருந்தும் பல லட்சங்களை வசூல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா 10 வருஷம் தொடர்ந்து இயங்குற அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் தர அந்த அரசாணையை ரத்து செய்யறது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் வட்டாரத்தில் இப்போ சீக்கிரட்டா முக்கியமான சில ஆலோசனைகள் ஓடிட்டு இருக்கான். அடுத்த மேட்டர் என்னன்னா, அதிமுகவோட 6வது எம்எல்ஏவா MR விஜயபாஸ்கர் அவரோட பதவியை இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா இவங்கெல்லாம் தங்களோட எம்எல்ஏ பதவியை
பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் தன்னோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணார். அவரும் தாவேக்காவில் தான் சேர போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில இப்போ கரூர் விஜயபாஸ்கரும் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இந்த 2 விஜயபாஸ்கர்களும் ஒன்னா சேர்ந்து தான் தமிழக வெற்றி கழகத்தில் சேர போறாங்கன்னு அதிமுக வட்டாரங்களே இப்போ பேசிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய படையோட இவங்க முதலமைச்சர் விஜய் முன்னிலையில தாவேக்காவில் இணையலாம்னு கரூர் புதுக்கோட்டை ஏரியாக்கள்ல பலத்த பேச்சு ஓடிட்டு இருக்கா. இன்னொரு டாப் சீக்ரெட் என்னன்னா, கஞ்சா பழக்கங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப அதிகமாகிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் கஞ்சா புழக்கம் குறையவே மாட்டேங்குது. இதுக்கு மெயின் காரணமே நம்ம சட்டத்தில் இருக்கிற அந்த லூப் ஹோல் தான். அதாவது ஒரு தனி ஆள்கிட்ட 1 கிலோ கஞ்சா இருந்தால் மட்டும்தான் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியும்னு சட்டம் சொல்லுது. 1 கிலோவுக்கு கம்மியாக அவங்க எவ்வளவு கஞ்சா வச்சுருந்தாலும் அவங்க மேலே பெருசாக போலீஸ் சட்டம் பாயாது. இந்த விஷயத்தை ஆழமாக ஆராய்ஞ்ச உயரதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த கஞ்சா அளவை கம்ப்ளீட்டாக குறைக்கலாம் அப்படின்னு அரசுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமே 100 கிராமோ இல்லை 1/4 கிலோவோ இல்லை 1/2 கிலோவோ வச்சுருந்தாலும் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் தள்ளுற மாதிரி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர ஆட்சி மேலிடத்தில் பக்காவா ஏற்பாடுகளாக நடந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய கிட்ட இருந்து வந்த அத்தனை டாப் பாலிடிக்ஸ் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். முதல்வர் விஜய் நடத்தின இந்த அதிரடி கலெக்டர் எஸ்பி மாநாட்டினால தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இனிமே சீராகும்னு நினைக்கிறீங்களா? கஞ்சா வச்சுக்கிறதுக்கான எடையை குறைச்சி சட்டம் கொண்டு வரதால கஞ்சா நடமாட்டத்தை தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம INT வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுக்கோங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிற உங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.